தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸோட லயபிலிட்டிஸ் ஜாயின் அண்ட் செவரல் லயபிலிட்டிஸஸ் இருக்கும், அதிகமாகவும் குறைவாகும். லயபிள் டு த ஃபார் எனி லாஸஸ் டு தேர்ட் பார்ட்டிஸ்க்கு எந்த அளவுக்கு லயபிலிட்டிஸ் இருக்கும், லயபிள் டு த தேர்ட் பார்ட்டிஸ் டு த மேக் குட் ஆர் லாஸஸ் அது எப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. தென் அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மெயின் பாயிண்ட்ஸாக பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்னு ஒன்று இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடைய வகைகள் என்ன, பார்ட்னருடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறது. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்டு டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஆன் ஃபார் அன் அன்டிஃபைன்டு பீரியட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் அட் வில். பீரியடை டிஃபைன் பண்ணுறது அல்ல, அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேறு ஒன்றும் இல்லை, டிஃபைன் பண்ணாமல் இருக்குது, பீரியடை டிஃபைன் பண்ண மாட்டோம். இன் அதர் வேர்ட்ஸ் நோ டைம் லிமிட் இஸ் ஸ்பெசிஃபைடு ஃபார் தி கண்டினியூஸ் ஆஃப் தி ஃபோம். அதான் சொல்கிறாங்க, பீரியடை இங்கே என்ன பண்ணுறது கிடையாது, டிஃபைன் பண்ணுறது அல்ல, அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் இட் இஸ் டு பி டிசால்வ்டு வென் எ பார்ட்னர்ஸ் கிவ் நோட்டீஸ் ஃபார் ஹீஸ் இன்டென்ஷன் டு சால்வ்ஸ் தி பார்ட்னர்ஷிப். என்ன பண்ணலாம், டிசால்யூஷன் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு நிறுவனத்தை கலைக்கிறதா இருந்தாலும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம். இன்டென்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கண்டினியூஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் லாங் தேர் மியூச்சுவல் கோஆப்ரேஷன்ஸ் அண்டு கான்ஃபிடென்ஸ் அமாங் பார்ட்னர்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கோஆப்ரேஷன்ஸையும் கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்லலாம், அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட். அதுதான் வந்து நோ பீரியட், அதாவது எந்த விதமான டைமிங்கும் டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம். என்ன ஃபிக்ஸட் டேர்ம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே டிஃபினிட் பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் நோன் ஆஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் த ஃபிக்ஸட் டேர்ம். டிஃபினிட் பண்ணிட்டாங்க, இதை வந்து வரையறுக்கப்பட்டுட்டாங்க. இவ்வளோ தான் இருக்கும். ஃபிக்ஸட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். தி பார்ட்னர்ஷிப் ஃபார் த ஃபிக்ஸட் டேர்ம் கம்ஸ் டு த எண்டு. உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆகிட்டு. அதான் எக்ஸ்ப்ரீ ஃபார் த ஸ்டிமுலேட்டட் பீரியட் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லு. பட் இவ்வளோ நாள் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிக்ஸட் டேர்ம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் வரையறுக்கப்பட்டது, டிஃபைன் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, டெஃபினிட். பட் இஃப் த பிஸ்னஸ் இஸ் கண்டினியூடு ஈவன் ஆஃப்டர் தி ஒரிஜினல் ஃபிக்ஸட் பீரியட், அதுக்கான ஒரு பீரியடை கொடுத்துருவாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன, கிவன் நோட்டீஸ் ஃபார் தி இன்டென்ஷன் டு டூ ஸோ. ஒவ்வொரு பார்ட்னருமே ஒரு நோட்டீஸை கொடுத்து அவங்களுடைய இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்தலாம், தப்பு இல்லை. தென் அடுத்தது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறது டிஃபினிட், அதாவது எப்படின்னா அன்டிஃபினிட்டு. தென் பார்ட்னர்ஷிப் ஃபிக்ஸட் டேர்ம் அப்படிங்கிறது டிஃபினிட்டு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது யார், பர்டிகுலராக யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம்டு டு கேரி ஆன் எ பர்டிகுலர் வெஞ்சர் ஆர் எ பிஸ்னஸ் ஆஃப் டெம்ப்ரவரி நேச்சர்ஸ். அவங்களுடைய நேச்சர் ஆனது என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலராக ஒரு வெஞ்சருக்குள்ளே இருக்கும், இல்லை டெம்ப்ரவரியாக இருக்கும். டெம்ப்ரவரியாக இருக்கிறது பேர் தான் என்னென்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். பர்டிகுலராக இது சில காலங்கள் மட்டும் பர்டிகுலர்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு பேர் தான் என்னென்னா டெம்ப்ரவரி. அதனுடைய நேச்சரானது, அதனுடைய தேவைகளானது என்னவாக இருக்கும், டெம்ப்ரவரியாக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலர் ஒரு பீரியடில் மட்டும்தான் இருக்கும், அடுத்த பீரியடில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பாரு, இந்த வருஷம் நீ 11th, அடுத்த பீரியட் வரும்போது என்ன 12th ஆகிடுவேன். இதுதான் வந்து பர்டிகுலர். இது வந்து டெம்பரவரி நேச்சர் தான், நீங்கள் எப்போதுமே 11th சொல்ல முடியாது. ஒரு பீரியட் வரைக்கும் 11th, அடுத்த பீரியடில் 12th அப்படிங்கிற மாதிரி மாறிடும். தென் கம்ஸ் டு எண்டு தி காம்படிஷன்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் வெஞ்சர்ஸ். அதாவது போட்டிகள் இருக்கிற வரைக்கும் அது ஒரு இதுலேயே இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்னா மாறிடும். அடுத்தது 4th நியூஸ் வந்து எல்எல்பினா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது லிமிட்டட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன்று, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்எல்பி அப்படிங்கிறது கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லிமிட்டட் லயபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் தி சர்வீஸ் ஆக்டர்ஸ் அண்டு இன் தி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதாவது சர்வீஸ் செக்டர்ஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது. அனதர் ஒன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ரன் பண்ணக்கூடியது. லிமிட்டட் லயபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் for paying the debt for the firm only asset or the business will be utilized and not the personal properties.
சொந்த சொத்துக்களை யூஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸோடைய அசட்ஸை மட்டும்தான், அதனுடைய டெப்ட்டை மட்டும்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் ப்ரிவலண்ட் அமாங் பாப்புலர் ப்ரொஃபஷனல் சச் அஸ் காஸ்ட் அக்கௌண்ட். என்னென்னலாம் பாப்புலராக ப்ரொஃபஷனல் இருக்குன்னு பாருங்கள். காஸ்ட் அக்கௌண்ட்டு, கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, லாயர்ஸ், ஆர்டிக்கல்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ். இப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு விதமான பாப்புலர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேப்பா. லிமிட்டட் எல்எல்பி அப்படிங்கிறது லிமிட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து பாப்புலர் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் நம்மளுடைய அசட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ 4 விதமான பார்ட்னர்ஷிப் என்னென்ன. ஃபஸ்ட் ஒன்று வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்டிஃபைனட். தென் அடுத்தது ஃபிக்ஸட் டேர்ம் அப்படிங்கிறது டெஃபினைட். பர்டிகுலர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விதமான ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்எல்பியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து பாப்புலர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த விதமான அக்கௌண்ட்ஸஸ் இதெல்லாம் வந்து பாப்புலரானது அக்கௌண்ட்ஸில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் அவைலபிள். எந்தெந்த கண்ட்ரிஸ் லைக் பண்ணி லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், தாய்லாந்து, யூகே இங்கெல்லாமே வந்து என்ன இருக்குன்னா எல்எல்பி கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குங்களாம். எல்எல்பி லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அவைலபிள் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், தாய்லாந்து அண்டு யூகே. இட் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் இந்தியாவில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்ட்னர்ஷிப்போடைய டைப்ஸு. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். எத்தனை விதமான டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் ஆக்டிவ் பார்ட்னர். ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்னால் என்னது? எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்கிறதா பார்ப்போம். எ பார்ட்னர் ஹூ டேக் அன் ஆக்டிவ் பார்ட் இன் கான்டாக்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நவுன் ஆக்டிவ் பார்ட்னர். அதாவது பார்ட்னர்ஷிப்பில், பிஸ்னஸில், ஃபோமில் எப்போவுமே காண்டாக்ட், எப்போ வேணாலும் அந்த பார்ட்னர் நம்ம கேட்டால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அவர் எப்போவுமே அவர் ஆக்டிவாகவே இருப்பார். த்ரூ எவ்வரி பார்ட்னர் இஸ் என்டிட்டட் இன் மேனேஜ் இட் அஃபேர்ஸ் ஆல் மே நாட் டூ ஸோ. இப்போ எப்போவுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்ட்னர்கிட்ட எல்லா விஷயமும் நம்ம கேட்டுக்கலாம். அதான் ஆக்டிவ். தென் அடுத்தது ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மெண்ட் பார்ட்னர். இந்த ஞாபகம் வச்சுங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர் அது ஒருங்கிநிலை கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா கேபிட்டலை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் ப்ராஃபிட் ஆர் ஷேர் பண்ணிப்பார். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் என்ன பண்ணிப்பார், ஷேர் பண்ணிப்பார். பட் இவர் என்ன பண்ணுவார், கேபிட்டலை மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் ஃபோமில். பட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். அவர் என்ன பண்ணிக்க மாட்டார், மேனேஜ்மெண்ட்லாம் இவர் வந்து எடுத்துக்க மாட்டார். ஸ்லீப்பிங் பார்ட்னருடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்ட்ரிபியூட் த கேபிட்டல், தென் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அவ்வளோதான். தென் அடுத்தது நாமினல் பார்ட்னர். நாமினல் பார்ட்னர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் எ பார்ட்னர் நெய்தர் கான்ட்ரிபியூட் எனி கேபிட்டல் நார் அண்ட் தி என்டிட்டட் மேனேஜ் அஃபேர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். என்ன பண்ணுவார், கேபிட்டல் கொஞ்சம் இருக்கும், பட் இவர் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பார். எப்படிலாம் பண்ணுவார்னா ஹீ ஒன்லி லீன்ஸ் ஹீஸ் த நேம் ஆஃப் தி ஃபோம் ஸ்ட்ரென்த்து ஆஃப் தி நேம் ஆஃப் ரெப்புடேஷன்ஸ். அதாவது ஒரு நல்ல நேரு, குட் நேமு, அதுவும் குட் வில். அப்போ இதெல்லாம் வந்து நாமினல் பார்ட்னர் என்ன பண்ணுவார்னா க்ரியேட் பண்ணுவார். ஓரளவுக்கு அடிஷ்னலாக அந்த ரைஸ் பண்ணி ஃபண்டெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு போவார். அவர் தான் வந்து நாமினல் பார்ட்னர். பாருங்களேன், டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் என்னென்ன இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆக்டிவ் பார்ட்னர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், நாமினல் பார்ட்னர் என்னென்னா பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆக்டிவ், ஸ்லீப்பிங், நாமினல், சீக்ரெட், பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி, பார்ட்னர்ஸ் பை எஸ்டாப்ளே, பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட்டு, மைனர் பார்ட்னர். இப்போ இத்தனை விதமாக. இப்போ நாமினல் சீக்ரெட்னா சீக்ரெட்டாக இருப்பார், பிஸ்னஸ்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பார், அவர் தான் சீக்ரெட் பார்ட்னர். அப்புறம் இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, ப்ராஃபிட்டில் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் ஸ்டாப்பர், எப்போவுமே அவர் கொஞ்சம் தனியாகவே இருப்பார். ஹோல்டிங் அவுட்டு இன்னொன்று மைனர்னால் சின்ன பையன். தென் இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நாமினல் பார்ட்னர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. ப்ராஃபிட்டில் மட்டும் வரக்கூடிய பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். பர்சன் ஜாயின்ஸ் எ ஃபோம் ஆஸ் எ பார்ட்னர் ஆஸ் எ கண்டிஷன் தட் ஹீ இஸ் என்டிட்டட் டு எ ஸ்பெசிஃபிக் ஷேர் ஆஃப் தி ஃபோம் ப்ராஃபிட் ஒன்லி. அதாவது ப்ராஃபிட்டில் ஒன்லி மட்டும் ஷேர் பண்ணிக்கிறவரை கால்டு என்ன சொல்கிறோம், பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. ப்ராஃபிட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறவரை ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா?
upon that means will not be called upon the bear any professions losses sustained, however liable to the third party's debt from like another partners. Such partners usually do not make part of the management of the business. என்ன பண்ணிக்க மாட்டார், மேனேஜ்மெண்ட்லேயும் பிஸ்னஸ்லேயும் அவர் எந்த விதமானதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டார் யூஸ்வலாகவே. இப்போ அவர் இதில் மட்டும்தான் வருவார்னா கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் என்ன பண்ணிப்பார்னா ஷேர் பண்ணிப்பார். அவர் தான் யாருன்னா பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி. ப்ராஃபிட்டில் மட்டும் வரக்கூடிய பார்ட்னருக்கு தான் ப்ராஃபிட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்னர்ஸ் பை எஸ்டாப்பிள். இங்கே என்ன அப்படின்னா பர்சன்ஸ் ரெப்ரசன்ட் ஹிம்செல்ஃப் ஹியர்செல்ஃப் பை வேர்ட்ஸ் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஹீஸ் அலோடு பை him to the represent partner in the firm in through he is not a partner. இவர் வந்து பார்ட்னர் கிடையாது, பட் இவர் என்ன பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார். அதாவது இந்த வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸாக சொல்லுவார், ஆக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் எஸ்டாபிள் பார்ட்னர்ஸ். தென் அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா such a partner cannot deny his liabilities. எப்படி இருக்குமா liabilities cannot ரொம்ப டெனியாக தான் இருக்கும். outside parties lends the money firm supposing for him to a partner. அடுத்தது ஹோல்டிங் அவுட் பார்ட்னர். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் என்ன, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்ல அவசியமானது. இப்போது பார்ட்னர்ஷிப் ஹோல்டிங் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா பர்சன்ஸ் இஸ் declared as a partner and he does not deny this even after become aware. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தான் இருக்குது இந்த ஹோல்டிங்ஸ் அப்படிங்கக்கூடியது. இப்போது அவங்களுடைய பொறுப்பானது தேர்ட் பார்ட்டி லெவலுக்கு போயிடுது, மூணாவது நபருக்கு அது தள்ளப்பட்டு விடுது. லென்ஸ் மணி ஆர் த கிரெடிட் ஃப்ரம் த பிஸ்னஸ் பேசிஸ் சச் எ டிக்ளரேஷன்ஸு. இப்போ என்ன பண்ண முடியறது இல்லை, அவங்களுடைய கிரெடிட் ஆனது அடுத்த நபருக்கு அது என்ன ஆயிடுதுன்னா ஹோல்டிங்ஸ், இன்னொருத்தவங்க அதை எடுத்துக்கிறாங்க. சீக்ரெட் பார்ட்னர்னால் யார்? பார்ட்னர்ஸ் இஸ் ஒன் ஹூஸ் அசோசியேஷன் நாட் நோன் தி ஜென்ரல் பப்ளிக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. டிஸ்கிரைன் ஃபியூச்சர்ஸ் லைக் ரிசல்ட் ஆஃப் த பார்ட்னர் இன் ஆல் ரெஸ்பெக்ட். ஆனால் எல்லாத்துலேயும் அவருக்கு ரெஸ்பெக்ட் உண்டு, பட் இவர் பிஸ்னஸில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் தான் வந்து சீக்ரெட் பார்ட்னர். மைனர் பார்ட்னர்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சப்போஸ் நம்மளுடைய நிறுவனமானது மைனர் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் நாட் கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ் இன் எ மைனர். அதாவது மைனர் இந்தியன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள மைனர்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வில் கண்டினியூ பி எ மைனர் டில் த கம்ப்ளீட் 21 years ஆஃப் கார்டியன். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணி மைனரை அவங்க பார்ட்னராக இருந்து கொண்டுட்டு போவாங்க. இப்போ லாஸ் ஆனாலாம் அவர்லாம் வந்து எதுக்குமே என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா பொறுப்பே ஏற்க வேண்டியது இல்லை. ஹீ கேன் பி அட்மிட்டட் டு தி பெனிஃபிட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன கிடைக்குது, மைனர் பார்ட்னர் இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. பார்ட்னர்ஷிப் அரைஸ் டு ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் பட் எ மைனர் ஹேஸ் நோ கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி. மைனருக்கு என்ன இல்லாமல் போயிடுது, கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுது. த்ரூ பார்ட்னர்ஷிப் cannot be created with a minor as a partner. A minor can be admitted benefit of partnership. அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மைனர் பார்ட்னர் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்கு ரொம்ப பெனிஃபிட் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எதுக்கு கீழே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் டஸ் நாட் மேக் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யர் பார்ட்னர்ஷிப் கம்பல்சரி. பார்ட்னர்ஷிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை, பட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி தான் ஆப்ஷன் தான், பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லாமலும் விட்டுடலாம். பட் தி டிசபிலிட்டிஸ் ஆஃப் நாட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலிஸ் மேக் இந்த கம்பல்சரி. இங்கே கம்பல்சரியாக நம்ம பதிவு அப்படிங்கிறது இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பார்த்து இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃபோமுடைய நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். தி பிரின்சிபல்ஸ் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸை என்ன பிளேஸில் என்ன கொள்கைகளோடு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணும். நேம் ஆஃப் தி அதர் பிளேஸ் வேர் தி ஃபோம் கேரிட் ஆன் தி பிஸ்னஸ் வந்து அதர் ஃபோம், அதாவது இன்னொருத்தவங்க இதே நேமில் வச்சுருக்க கூடாது, அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் தி பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னரோட நேம் அட்ரஸை கொடுத்துருக்கணும். தி டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின்ட் தி ஃபோம்,
எந்தெந்த பார்ட்னர் என்னென்ன டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ டியூரேஷன் ஆஃப் தி ஃபோம், இந்த நிறுவனமானது எவ்வளோ காலங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, பட் எப்படி ஆப்ஷனல் தான், அதனால் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் தி எபோவ் பர்டிகுலர்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு தி ரிஜிஸ்டர் ஆர் வித்தின் 14 days ஆஃப் தி சச் ஆல்ட்ரேஷன்ஸ். அதாவது 14 நாளுக்குள்ளே ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ட்ராபேக் ஆஃப் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன விதமான ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நோ ரைட் டு ஃபில் ஷூட் அகெயின் அதர்ஸ். ஏன்னா அவங்களுக்கான ரைட்ஸ் இல்லாமல் போயிடுது. அது எப்படின்னு பார்ப்போம். அன்ரிஜிஸ்டர்ட் ஃபர்ம் cannot file a suit to the enforce claim against third parties. என்ன பண்ண முடியறதில்ல, கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லையோ ஒவ்வொருத்தங்களுக்கான ரைட்ஸையோ கான்ட்ராக்ட் பண்ண முடியல. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம கம்பல்சரி என்ன பண்ணிக்கலாம், கேட்டு வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் கோர்ட்டுக்கு போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நோ கோர்ட் ஆஃப் தி ஆக்ஷன் இஸ் பாசிபிள் டு த ரெக்கவர் டெப்ட் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ். தேர்ட் பார்ட்டிலேருந்து நம்மளுடைய டெப்ட்டு கடன்களை என்ன பண்ணிக்க முடியல, ரெக்கவர் பண்ணிக்க முடியல. எதனால், நோ ரிஜிஸ்ட்ரேஷனால். தென் அடுத்தது செகண்ட் ஒன் இஸ் ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசிங். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷூ அதர்ஸ் ஃபார் என்சிங் ரைட் அரைசிங் அதர்வைஸ் தென் அவுட் ஆஃப் எ கான்ட்ராக்ட். எப்படி ஏற்படுதுன்னா, கேன் பிரிங் எ ஷூட் ஃபார் த ராங்ஃபுல் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் அண்டு பேட்டன்ட்டு. இப்போது நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான ட்ரேட்மார்க்ஸோ பேட்டன்ட்டோ காப்பிரைட்ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஸ் போட்டால் கூட வாங்கிக்கலாம். அப்போ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதனால எதையுமே நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண முடியல, ஒன்றுமே வாங்கிக்க முடியல, என்ஃபோர்ஸிங்ஸ் பண்ண முடியல. தென் தேர்ட் ஒன் இஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டிஸ் டு ஷூ தி ஃபோம். தேர்ட் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Third parties against the firm are not affected by non-registration. நான்-ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால தேர்ட் பார்ட்டிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபோம் cannot show the firm other partners for enforcing the rights under the partnership right. அதாவது பார்ட்னர்ஷிப் டீட்டில் நம்ம என்ன பண்ண முடியல, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன ரைட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியல. ஏன்னா ஃபோமை நம்ம ரிஜிஸ்ட்ரேட் பண்ண முடியாததுனால இந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் நிறையா ஏற்படுது அப்படின்னு சொல்லி 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதுதான் ஷூட் நாட் த எக்ஸிஸ்டிங்ஸ் 100 ஒவ்வொரு இது ஃபோமுடைய பார்ட்னர்ஸ் ஃபார்ம் த ஹேவிங் நோ பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ எதுவுமே என்ன பண்ண முடியல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எதுவுமே இங்கே கொடுக்க முடியலை. These all are the registration can be affected at any time. All the disabilities automatically disappear as a sum of as the firm is duly registered. ரிஜிஸ்டர் பண்ணால் இது எல்லாமே நம்மளால் பக்காவாக லீகலாக நம்மளால் பண்ணிக்க முடியும். பவராக இருக்கட்டும், அரைசிங் அதர்வைஸ் அதை எக்ஸ்பிளைன்ஸ் எபோ கான்ட்ராக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னவோ அப்படிங்கிறது, தேர்ட் பார்ட்டிஸில் எகேன்ஸ்ட் ஃபோம்ஸ் பார்ட்னர்ஸில் மணி கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே தீஸ் ஆல் ஆர் த ஃபீட்பேக் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால இவ்வளோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஏற்படுதுப்பா.